எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்மளோட கணுக்கால் பகுதியில வீக்கம் அப்படிங்கிறது பொதுவா நிறைய பேருக்கு வருங்க. கணுக்கால் பகுதியில ரெண்டு பக்கமுமே ஃபுல்லா வீக்கம் இருக்கும். ரெண்டு கால்கள்லயுமே அந்த கணுக்கால் பகுதியில வீக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த கணுக்கால் பகுதி வீக்கம் நிறைய பேருக்கு வரதுனால இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, எளிமையான முறையில எப்படி இந்த கணுக்கால் வீக்கத்தை குறைக்கலாம், வராம தடுக்கலாம் அப்படிங்கிறது தான். கணுக்கால் வீக்கம் பொறுத்த வரைக்கும் இரண்டு வகைப்படுங்க. ஒன்னு அடிபடுதல், இன்ஜுரி மற்றும் நாட்பட்ட நோய்கள் ஏதாவது உடல் உள்ளுறுப்புகள்ல இருக்குது அப்படின்னா அதனால வரக்கூடிய கணுக்கால் வீக்கம். இதய உறுப்புகள்ல ப்ராப்ளம், கல்லீரல் லிவர்ல ப்ராப்ளம், சிறுநீரக கோளாறுகள், தைராய்டு ப்ராப்ளம், ரத்த சோகை, அனீமியா, இந்த ஐந்து விஷயங்களையும் நம்ம நாட்பட்ட நோய்கள் கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். பிளஸ் அடிபடுதல், இன்ஜுரி, இந்த 6 விஷயங்கள் இல்லாம நிறைய பேருக்கு நார்மலாகவே இந்த வீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்புறம் திருப்பி மறைஞ்சு போகும். அது யாருக்கு இருக்கும்னா, நீண்ட நேரம் நடந்துகிட்டே வேலை செய்யறவங்க, நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்பவர்கள், இந்த மாதிரி வரும் திருப்பி குறையும், வரும் திருப்பி குறையும் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சிம்பிளான விஷயங்கள் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கக்கூடிய பயிற்சிகள் உபயோகமா இருக்கும். அதே சமயம் நாட்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னா அது நம்ம மேனேஜ் தான் பண்ண முடியும். இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அதுக்குரிய மாத்திரைகள் கொடுக்கணும். இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அதுக்குரிய மருத்துவம் செய்யணும், கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும். அதையும் சேர்த்து மருத்துவம் பார்க்கணும். ஆனா வேறு சாதாரண காரணங்களால் வரக்கூடிய இந்த கால் வீக்கம் அப்படிங்கறத நம்மளால எளிமையா தவிர்க்க முடியும். மேலும் இயற்கையாகவே உடல் குண்டாக இருப்பவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அவங்களுமே இந்த பயிற்சிகள் கொஞ்சம் செய்யலாம். இன்னொரு காரணம் நிணநீர் சுரப்பிகள், அந்த நீரோட தேக்கம் கீழே இருக்கு அப்படின்னா அதனாலேயும் இந்த கணுக்கால் வீக்கம் ஏற்படலாம். இந்த வீக்கம் அப்படிங்கிறது உடம்புல எந்த பகுதியில வேணாலும் ஏற்படலாம். ஆனா குறிப்பா வீக்கம் அப்படிங்கிறது ஏன் நம்ம கால் பகுதியை மட்டும் டார்கெட் பண்ணுது, அதிகமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா புவியீர்ப்பு விசை தாங்க காரணம். நம்ம கீழ் நோக்கி வரக்கூடிய உடம்புல வரக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது நல்ல ரத்தம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்ள ரத்தம் இப்படி மேல் நோக்கி போகணும். ஸோ கீழ் நோக்கி இந்த பாதை வரைக்கும் திருப்பி மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அது புவியீர்ப்பு விசை, அகைன்ஸ்ட் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேல போகணும் ரத்தம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ரத்த குழாய்கள் இருக்கு, சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கு. இந்த ரத்த குழாய்களுக்கு இடையில கேபிலரின்னு இருக்கு. இந்த கேபிலரிஸ் தான் முக்கியமான காரணம். நம்ம கால்கள்ல நிறைய கேபிலரிஸ் இருக்குங்க. அதாவது பெரிய நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் கொண்டு போற இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதுதான் இந்த கேபிலரிஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஆர்டரி, இது வெயின் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டும் நேரடியா கனெக்ட் ஆயிருக்காது. இந்த மாதிரி கேபிலரி மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நான் இங்க இப்படி காமிச்சிருக்கேன். இந்த கேபிலரியில இருந்து குட்டி குட்டி ரத்த நாளங்கள் தானே, இதுல இருந்து ஃப்ளூயிடு லீக் ஆகுங்க. ஈஸியா இங்க லீக் ஆகும். ஏன்னா கிராவிட்டிக்கு எதிராக ரத்தம் மேல போகணும். அதுக்கு எந்த ஒரு சின்ன தடை வந்தாலும் இந்த கேபிலரியில இருந்து திரவங்கள் லீக் ஆக ஆரம்பிக்கும். திரவங்கள் லீக் ஆக இந்த பகுதி வீங்க ஆரம்பிக்கும். சாதாரணமா உடல் குண்டாக இருத்தல், நின்று கொண்டே இருக்கிறது, உட்கார்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசையை நோக்கி நம்ம ரத்தத்தை அதிகமா செலுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சில பேருக்கு அது திரும்பி ரத்தம் மேல வரதுக்கு கஷ்டப்படுறதுனால வரக்கூடியதுதான் இந்த வீக்கம். அப்போ நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சோம்னாலே இந்த சாதாரண காரணங்களால் வரக்கூடிய எடிமாவை நம்மளால குறைச்சிட முடியும். கணுக்கால் வீக்கத்தை வராம தடுக்க முடியும். அதற்கான பயிற்சிகள் ஒன்னொன்னா நம்ம செய்வோம். அதுக்கு முன்னாடி சாதாரணமாவே உப்பு குறைச்சிக்கிறோங்க. நம்ம இந்த மாதிரி கால் வீக்கம் வருது அப்படின்னா இந்த உப்பு காரணமா அந்த லீக்கேஜ் சொன்ன இல்லையா, கேபிலரி லீக்கேஜ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உணவு பழக்க வழக்கத்துல டயட்ல நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான சேஞ்ச் உப்பை குறைத்தல். அப்புறம் சர்க்கரை போடாத எலுமிச்சை ஜூஸ் அடிக்கடி குடிக்கிறது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நல்லது. மூணாவது, மெக்னீசியம் அதிகம் உள்ள உணவுகள் மக்கள் எடுத்துக்கிறது நல்லது. மெக்னீசியம் அதிகமா இருக்கும்போது, அதாவது கீரைகள், முந்திரி, பாதாம், இந்த ப்ராக்கலி, அவகேடோ பழம் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மெக்னீசியம் அதிகம் உள்ள விஷயங்கள். இது நம்ம இதயத்துக்கும் நல்லது, வீக்கத்தை குறைக்கக்கூடியது. கூடவே பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள், சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, வாழைப்பழம் போன்ற விஷயங்கள். நான் அதிகமா இதை பத்தி சொல்லல, ஏன்னா பொட்டாசியம்
பொட்டாசியம்க்கு தனி வீடியோ என்னென்ன உணவுகள் சொல்லியிருக்கிறேன், மெக்னீசியம்க்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கூடவே இப்ப நான் செஞ்சு காமிக்கக்கூடிய பயிற்சிகளை அடிக்கடி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பயிற்சி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பயிற்சி வந்து சேர்ல உட்காந்துருக்காங்க. கம்ஃபர்டபுளா சேர்ல உட்காந்துருக்கேன். கால்களை ஒரு காலை நீட்டி எப்பவுமே உட்கார்ந்துருக்கும் போது இந்த பாயிண்ட் அண்ட் ஃபிளெக்ஸ் காலை முன்னாடி கொண்டு போறது பின்னாடி கொண்டு வருது அப்படிங்கிற இந்த பயிற்சியை ரெகுலரா செய்யுங்க. ரொம்ப எளிமையான விஷயம், ஆனா இது வந்து உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்யுது அப்படிங்கறத நீங்க செஞ்சு பார்த்தாதான் தெரியும். இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ் ஆகுது ஒரு காலுக்கு செய்யுங்க. அப்புறம் இந்த காலை கீழே வச்சுட்டு இந்த காலை இப்படி செய்யும் போது உங்க முதுகு பகுதி நேரா இருக்க மாதிரியும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறது நேரா இருக்க மாதிரியும் பாத்துக்கோங்க. 20 டைம்ஸ் இந்த மாதிரி செய்யுங்க. பாயிண்ட் அண்ட் ஃபிளெக்ஸ் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, ரத்த ஓட்டம் அதிகரிக்க. நான் அந்த படத்தை வரைஞ்சு காமிச்சதே இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது எவ்ரி half an hour வாய்ப்பு இருந்தா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் செய்யுங்க. 20 டைம்ஸ் அடுத்தடுத்து செய்யலாம், அப்படி இல்லைன்னா 10 டைம்ஸ் செய்யலாம். அப்படி செய்யும்போது ஹோல்டு பண்ணுங்க. இந்த மாதிரி காலை இப்படி ஃப்ரண்ட் போய் பின்னாடி வருது இல்லையா, இந்த பொசிஷன்ல 5 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க. 2 3 4 5 முன்னாடி 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த காலுக்கு 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இந்த சிம்பிளான விஷயத்த செய்யுங்க. அடுத்த எக்ஸசைஸ் இதுவும் நம்மளால உட்கார்ந்து கொண்டே செய்ய முடியும். நீண்ட பயணத்துல வந்து கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் செய்யறது முக்கியங்க. இது வந்து என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா, நான் கால்களை சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, 0 அப்படிங்கிற ஒரு எழுத்தை நம்ம எழுதுறோம், ஜீரோவை வரையறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதாங்க அந்த எக்ஸசைஸ். நீங்க கால் விரல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பெயிண்ட் பிரஷ் பிடிச்சிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோங்க மனசுல. சோ இப்படி விரிச்சிருக்க வேணாம். பெயிண்ட் பிரஷ் எப்படி பிடிப்பீங்களோ அந்த மாதிரி கால் விரல்களை குவிச்சுக்கோங்க. உங்க கால்ல இப்போ ஒரு பெயிண்ட் பிரஷ் இருக்கு, அந்த பெயிண்ட் பிரஷை வச்சு தான் இந்த ஓவை எழுதுறீங்க. 1 2 3 4 5. ஸ்பீடாவும் பண்ணலாம், ஸ்லோவாகவும் பண்ணலாம். பட் ஸ்பீடா பண்ணா நல்லது. ஸோ 10 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. ஸோ எளிமையான பயிற்சி, கால் வீக்கத்தை குறைக்கக்கூடிய பயிற்சி. ஸோ இது இரண்டாவது பயிற்சி. ஈஸியான பயிற்சி, காலையிலையும் மாலையிலையும் பண்ணுங்க. உட்கார்ந்து இருக்கும் போது கட்டாயம் பண்ணுங்க. மூன்றாவது பயிற்சிகள்ங்க, நீங்க வந்து இந்த கால் விரல்களுக்கு இடையில பஞ்சு போன்ற ஏதாவது சாஃப்டான விஷயத்த வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விரலுக்கு இடையிலையும். என்கிட்ட வந்து ஆக்சுவலா வந்து பஞ்சு இப்போ இல்லாததுனால ஒரு துணி, இது சாஃப்டான துணி தான். ஒரு கர்ச்சீஃப் கூட, கர்ச்சீஃப் சின்னது பட் கர்ச்சீஃபோட கொஞ்சம் பெருசான சாஃப்டான துணி. கொஞ்சம் கட்டி தடிமனாவும் இருக்கு, கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கு. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கிறேன்னா, அப்படியே ஒவ்வொரு கால் விரலுக்கு இடையிலையும் நுழைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கால் விரல்ல நுழைச்சேன், அடுத்து இந்த கால் விரல்ல இதை நுழைச்சேன். அப்படியே கண்டினியூஸா. ஒரிஜினலா இதுல வந்து பஞ்சு யூஸ் பண்றாங்க, பட் நம்ம அதோட இந்த டெக்னிக் ஈஸி. ஒவ்வொரு விரல்களுக்கு இடையும் அப்படியே நம்ம சொருகிட்டே வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா கால் விரல்கள் விரிவடைஞ்சிருக்கு. உங்களால கொஞ்சம் பாக்குறது கஷ்டம் தான், பட் ஏன்னா இடையில அந்த துணி இருக்கு. இதை வந்து இப்ப நம்ம கம்ப்ரஸ் பண்றோம். இந்த துணியை அழுத்தி பிடிக்கிறோம், அப்புறம் ரிலாக்ஸ் பண்றோம், அப்புறம் அழுத்தி பிடிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்குவீசிங். நம்ம விரல்களுக்கு இடையில வலியும் இருக்காது. ஸ்குவீஸ் பண்ணும்போது டைட்டா ஸ்குவீஸ் பண்ணுவோம் இந்த மெத்தட்ல நம்ம ஸ்குவீஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. டோ ஸ்குவீசிங் அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் கையில எதுவும் இல்லை அப்படின்னா நார்மலாவே ஸ்குவீஸ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த, மெதுமெதுப்பான ஒரு விஷயத்த விரல்களுக்கு இடையில வச்சு பாத விரல்களை ஸ்குவீஸ் பண்ணும்போது இது நல்ல ஒரு பயிற்சி. இப்ப கீழே பாருங்க, கீழே இருக்கக்கூடிய தசைகள் ஆக்சுவலா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தசைகள், இது வந்து தோலே சுருங்குது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய தசை எந்த அளவுக்கு சுருங்கும், இதுதான் மேட்டர். சோ இந்த மாதிரி 10 to 20 டைம்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் மாத்தி மாத்தி பண்ணுங்க. சோ நம்ம இதுல முக்கியமான விஷயம் இந்த துணி போன்ற விஷயத்த, சாஃப்டான விஷயத்த விரல்களுக்கு இடையில வைக்கிறது தான். வச்சுட்டேன், இந்த காலில் வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியா இருக்கு வைக்கிறதுக்கு. அவ்வளவு சீக்கிரம் நழுவாது. பஞ்சு கூட நழுவி போக வாய்ப்பு, ஆனா இது நழுவாது. உள்ள இருக்கக்கூடிய பாத தசைகளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். நான் என்னோட பாதத்துக்கு வேற என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல வந்து நான் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, அது லைவ் பயிற்சிகள் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உபயோகமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பாத பயிற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் பண்ணணுங்க. அடுத்து 4வது பயிற்சி வந்து ஆக்சுவலா இது வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி நான் ஏற்கனவே வச்சிருந்தேன். இந்த ரப்பர் பேண்டை கால்களுக்கு இடையில வச்சுட்டு நம்ம கால்களை விரிச்சு மூடுறது தான் ரப்பர் பேண்ட் எக்ஸசைஸ். நான் இதை வந்து ஒரு துணியை வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுங்க. ஸோ கல்றது குவிக்கிறது அப்படிங்கிறது இந்த தசைகள் சுத்தி இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு பெரிய
பயிற்சியை தரும். அந்த பயிற்சி முக்கியமா உங்க கணுக்கால சுத்தி இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். 5வது பயிற்சிங்க, இது ஃபுட் ராக்கர் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். நேரா நின்னுக்கிட்டு, இது நின்னுக்கிட்டு பண்றது. சில பேர் நின்னுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, நின்னுக்கிட்டு இருக்கும்போது கூட காலை ஃப்ரண்ட் பின்பக்கம் குதியங்கால மேல தூக்குறீங்க, அப்புறம் கீழே முன்பக்க காலை மேல தூக்குறீங்க. இத ஃபுட் ராக்கர். இப்போ அந்த சின்ன குழந்தைங்க அந்த குதிரை இருக்கும்ல, முன்னாண்டியும் பின்னாண்டியும் இப்படி இந்த குதிரை ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி மெத்தட் தான் இது. இங்க நம்ம கால்களை இப்படி ஃப்ரண்ட் பேக் தூக்குறோங்க. சோ இந்த பேரு ஃபுட் ராக்கர். இது ரொம்ப ஈஸியான விஷயம். நின்னுகிட்டு இருக்கும்போது பண்ணுங்க. நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு என்ன பண்றதுனே தெரியல, நின்னுகிட்டே இருக்கணும் சார் அப்படின்னு சொல்றீங்களே தவிர, நம்ம பயிற்சிகள் கொடுத்து நின்னுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம்னா நம்மளோட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முடியும், கால்வலியை குறைக்க முடியும் அப்படிங்கறதே புரியறது இல்ல. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸ் இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ராக்கர்ஸ் ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு நம்ம பாடி போறது ராக்கர்ஸ். ஸோ இது ரொம்ப எளிமையான சூப்பரான பயிற்சிங்க. உங்களோட வலிகள் குறையும். அடுத்து 6வது கடைசி பயிற்சி, நம்ம கால்களுக்கு அடியில அந்த டென்னிஸ் பால் வச்சு உருட்டுறது அப்படிங்கறதுமே ரொம்ப எளிமையான பயிற்சி. 2 கால்களுக்கு கீழேயும் இந்த டென்னிஸ் பால் வச்சு நம்ம உருட்டலாம். முன்னாடி பின்னாடி இந்த டென்னிஸ் பாலை ஃப்ரண்ட் பேக் கொண்டு வரும்போது அது ஒரு அருமையான சூப்பரான பயிற்சி. இது இல்லாம ஜென்ரலாவே வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா வெயிட்டை குறைக்கிறது இந்த கணுக்கால் வீக்கத்தை குறைக்கும். 4வதா கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங் சொல்லிட்டு நம்ம கால்களை தூக்கி வச்சு தூங்குறது முக்கியம். கூடவே ஸ்டாக்கிங்ஸ், சாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. நம்ம பாதத்துல இருந்து தொடை வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த சாக்ஸ் அணிஞ்சிருந்தோம் அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ் தொந்தரவு இருக்கவங்களுக்கு வரக்கூடிய வீக்கம் குறையும், வெரிகோஸ் வெயின் பிரச்சனையும் குறையும். இது பகல் நேரத்துல, வெயில் நேரத்துல நம்ம அந்த சாக்ஸ் போட்டுட்டு நம்மளால வேலை செய்ய முடியாதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் வேத்து அந்த இடத்துல பிப்பு அரிப்பு ஏற்படுத்து சாக்ஸே போட முடியாதபடிதான் இருக்கும். ஆனா இரவு நேரத்துல நல்ல காற்றோட்டமான அறையில நம்ம தூங்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படாது. அதிகமான வேர்த்தல் இல்லாம இருக்கும்போது சாக்ஸ் போட்டாதான் உங்களால கம்ஃபர்டபுளா சாக்ஸ் போட முடியும். நிறைய பேர் இந்த சாக்ஸ் போடாததுக்கு காரணமே கம்ஃபர்டபுளாவே இல்ல, கஷ்டமா இருக்குது அதை போட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தான். அட்லீஸ்ட் நீங்க தூங்கும் போதாவது இந்த சாக்ஸ் போட்டுட்டு தூங்கிட்டு காலையில ரிலீஸ் பண்ணிருங்க. ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், ரிட்டர்ன் வரணும். பிளட் திருப்பி கீழே போன பிளட் ஈஸியா எளிமையா ரிட்டர்ன் வரணும். அதான் இங்க பேசிக் கான்செப்ட். நல்லா தூங்கும்போது கால்களை தூக்கி வச்சு சாக்ஸ் அடிச்சு தூங்குறது உதவியா இருக்கும், இந்த வீக்கத்தை குறைக்கும். 5வது நடக்கிறது அப்படிங்கறது இந்த பிரச்சனையை குறைக்குங்க. நின்னுகிட்டே இருக்கிறது, உட்காந்துக்கிட்டே இருக்கிறது தான் அதிகரிக்கும். ஆனா நடக்கிறது இந்த பிரச்சனையை குறைக்கும். யாரெல்லாம் நின்னுகிட்டே இருக்கீங்களோ கொஞ்சம் நடங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களும் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு நடங்க. தண்ணீர் பொறுத்த வரைக்கும் தண்ணீர் குடிக்கலாம், ஆனா உப்பு தான் நீங்க குறைக்கணும். கால்களை தண்ணீர்ல வைக்கிறது, உப்பு கரைசல்ல வைக்கிறது அப்படிங்கிற டெக்னிக் தேவைப்படாது. ஆனா நீங்க உங்க 2 கைகளாலேயே உங்க கால்களுக்கு கொடுக்கக்கூடிய மசாஜ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்களோட கால்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய மசாஜ் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும். சும்மா ஒரு 5 நிமிஷம் நீங்களே ஒரு மசாஜ் கொடுங்க, உங்க தன் கையே தனக்கு உதவி மசாஜ் கொடுங்க, இந்த பிரச்சனையை குறையுங்க. நிறைய டிப்ஸ் டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கிறேன். பட் இதெல்லாம் இதய நோய்கள் இருக்கு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, லிவர் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்போ இதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட் தான். முக்கியமா அந்த நோயை ட்ரீட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இந்த கால் வீக்கத்தோடு சேர்ந்து மூச்சு விடுவதில் சிரமம், நெஞ்சு படபடப்பா இருக்கு, நெஞ்சு வலியெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் எக்ஸசைஸ், ஹோம் ரெமடிஸ்குள்ள வரணும். கணுக்கால் வீக்கம் குறித்து ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எக்ஸசைசஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.